ஆன்மீக பெரியவர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் குரு சீடர் தலைப்பின் கீழ் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் டாக்டர் ஐயா அவர்களை இறைவணக்கத்திற்கு அன்புடன். வணக்கம் சார். இன்றைய பிரேயர் சாங் இஸ் ஆன் லார்ட் சிவா from the film Shankaraparanam, originally sung by Mr. S.B. Balasubramaniam அவர்கள் in Telugu. இப்பொழுது நான் பாடப்போவது அதனுடைய தமிழ் ஆக்கம். சங்கரா நாத சரீராபரா வேத விகாரா ஜீவேஸ்வரா சங்கரா நாத சரீராபரா வேத விகாரா ஜீவேஸ்வரா சங்கரா உயிரும் நீயென உடலும் நீயென உலகமே நீயே என மௌனத்திரை வீழ ஞானத்திரை எழ நாதமே தேகமென உயிரும் நீயென உடலும் நீயென உலகமே நீயே என மௌனத்திரை வீழ ஞானத்திரை எழ நாதமே தேகமென நாதம் பாடிட நான் உன்னை போற்றிட உன் பத மலர் பணிந்தேனே நாதம் பாடிட நான் உன்னை போற்றிட உன் பத மலர் பணிந்தேனே யாதுமான சிவன் ஜோதியாய் ஒளிரும் கண்டனே நீல கண்டனே தீமை நீங்கிட நன்மை ஓங்கிட நீதி காத்திட அவதரித்தவா அவதரித்தவா சங்கரா நாத சரீராபரா வேத விகாரா ஜீவேஸ்வரா சங்கரா தக தக தகவென மின்னும் மின்னலும் நெற்றி கண்ணும் புன்னகையோ சலசல சலவென மழையாய் விடுவது சங்கரன் சலங்கைகள் மணிதானோ தக தக தகவென மின்னும் மின்னலும் நெற்றி கண்ணும் புன்னகையோ சலசல சலவென மழையாய் விடுவது சங்கரன் சலங்கைகள் மணிதானோ பரமன் தலையிலே எழும் கங்காம் பாவம் தீர்க்கவே விழும் கங்காம் பரமன் தலையிலே எழும் கங்காம் பாவம் தீர்க்கவே விழும் கங்காம் நான் பாடி அழுகிறேன் வருவாயே ஆனந்த காட்சி நீ தருவாயே சங்கரா நாத சரீராபரா வேத விகாரா ஜீவேஸ்வரா சங்கரா சங்கரா சங்கரா. நன்றி சார். நன்றி நன்றி. சென்ற வகுப்பில் துரோணாச்சாரியார் அர்ஜுனன் என்ற மிகச்சிறந்த குரு மிகச்சிறந்த சீடர்களை பற்றிய சிந்தனையை ஆரம்பித்திருந்தோம். எப்படி துரோணர் இவர்களுக்கு ஆசிரியரானார், எப்படி துரோணாச்சாரியருக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு அன்பும் பாசமும் உண்டாகியது,
எப்படி தன்னுடைய குரு தட்சணையை அர்ஜுனன் கொடுத்தான் என்பனவற்றை பார்த்தோம். அவர்களுடைய அந்த குரு சீடர் உறவு மிக நீண்டது. இன்றும் அந்த சிந்தனையை தொடர இருக்கின்றோம். பாண்டவர்கள் சூதாட்டத்திலே தோற்று 12 வருடங்கள் வனவாசத்திலே இருந்தார்கள். 13வது வருடம் சட்டம் தலைமறைவாக அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல், அவர்களை யாரும் கண்டுகொள்ளாமல் மறைந்து ஒளிந்திருந்து தங்கள் பெயர் தெரியாமல் வாழ வேண்டும். அப்படி பெயர் தெரிந்துவிட்டால் மீண்டும் 12 வருடம் காட்டிலே ஒரு வருடம் மறைந்து தலைமறைவாக வாழ வேண்டும் என்ற கடுமையான சட்டம் திரும்பியும் வந்துவிடும் என்பதனாலே இந்த ஒரு வருடம் மிகவும் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. எப்படியும் இந்த ஒரு வருடத்தில் இந்த பாண்டவர்கள் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து ஒளிந்திருக்கின்ற அவர்களை வெளியிலே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டால் திருப்பியும் அவர்கள் 12 வருடம் காட்டிற்கு செல்வார்கள் என்ற காரணத்தினாலே துரியோதனன் எல்லா திசைகளிலும் ஒற்றர்களை அனுப்பி அவர்களுடைய மறைந்திருக்கின்ற இடத்தை கண்டுபிடிக்க பெரும் பாடுபட்டார். பெரும் முயற்சி செய்தார். அரும்பாடுபட்டு தேடிய பொழுதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தினமும் அமைச்சரவையில இதே பேச்சு, இங்கு இருப்பார்கள் என்று. ஒரு நாள் பீஷ்மர் சிரித்துக் கொண்டே, அவர்கள் இருக்கின்ற இடத்தை நீ தெரிந்து கொண்டால் என்ன, தெரியாமல் விட்டால் என்ன, அவர்களிடம் அவர்களுக்கு உரிய பகுதியை, நாட்டில் பாதி பகுதியை கொடுத்து சமாதானம் செய்து கொள்வதுதான் உனக்கு நல்லது என்று துரியோதனிடம் வலியுறுத்தினார். அதோடு அவர் விட்டுருக்கலாம். ஆண்டவர்கள் மேல இருக்கின்ற பாசத்தினாலும் அபிமானத்தினாலும் அவருடைய பெருமையை துரியோதனனுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு 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 பாயிண்ட், ஒரு க்ளூ ஒன்று சொல்கின்றார். ஆண்டவர்கள் மிகவும் உத்தம குணங்களை உடையவர்கள். அவர் இருக்கிற இடங்களிலே அங்கு இருக்கின்ற மக்களும் பேராசையர் அற்று இருப்பார்கள். பிணியினால் வருத்தப்பட மாட்டார்கள். பருவமழை தவறாமல் பெய்யும். பயிர்கள் செழிப்புடன் இருக்கும். பஞ்சம் வராது. நாட்டிலே சுபிட்சமும் அமைதியும் நிலவும். இது எல்லாம் அவர் இருக்கின்ற இடத்திலே நிகழ்கின்ற அடையாளங்கள் என்று கூறி வைத்தார். உடனே துரியோதனன் இதை பிடித்து கொண்டு, இந்த மாதிரி பஞ்சம் இல்லாமல் நன்றாக மழை பெய்து கொண்டு அமைதியாகவும் சிறப்பாகவும் இருக்கின்ற நாடு எது என்று ஒற்றர்கள் மூலம் விசாரிக்க, இத்தகைய நிலை விராட நாட்டில் தான் நிலவுகின்றது என்ற செய்தி வருகின்றது. ஆல்ரெடி விராட நாட்டிலே ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது. என்ன என்றால் கீசகன். அந்த அந்த யார் சொன்னது? கீசகன் சிறப்பு, நான் தான் சொன்னேன் சார். சிறப்பு. அந்த கீசகன் அவனுடைய சகோதரருடன் சேர்ந்து கொல்லப்பட்ட செய்தி துரியோதனனுக்கு வந்து சேர்ந்தது. கீசகனை பீமனை தவிர யாராலையும் கொல்ல முடியாது என்பது கருத்து. அப்படி இருந்தால் பீமனை தவிர மற்றவர்களால் எப்படி இந்த கீசகன் இறந்திருக்க முடியும்? அல்லது கீசகன் இறந்தது பீமனாக இருந்தால் அவன் அந்த விராட நாட்டில் தானே இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பீஷ்மாச்சாரியார் சொன்ன குறிகளும் அந்த நாட்டிலே இருந்ததனாலே அவர்கள் அங்கு இருப்பார்கள் என்று முடிவு செய்து விட்டார்கள். பாண்டவர்கள் அங்குதான் ஒளிந்து இருப்பார்கள். எப்படி அவர்களை தேடி கண்டுபிடிப்பது? ஒன்றும் தெரியவில்லையே. அங்கு சென்ற ஒற்றர்கள் இவ்வாறு ஒரு ஐவர் ஒரு இடத்தில் இருப்பதாக தெரியவில்லையே என்று கூற, they draw a war strategy. அக்காலத்திலே ஒரு நாட்டின் மேலே சண்டை போட வேண்டும் என்றால் இப்ப எல்லாம் வார்னிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நாட்டில் இருக்கின்ற பசு கூட்டங்களை கொள்ளையடித்து கொண்டு வருவார்கள். அதற்கு பேர் நிறை கவர்தல்னு பேர். நிறைனா கூட்டம், ஆனா பசு கூட்டங்களை கவர்ந்து கொண்டு வருதல். சண்டை போட வேண்டாம் என்று அந்த நாட்டு மன்னன் நினைத்தால் அந்த பசுக்களை அப்படியே விட்டு விடுவான்.
சண்டைக்கு நாங்கள் தயாராக இல்லை, நீங்கள் எங்களை வென்றவர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று முடிந்துவிடும். சண்டை போட வேண்டும் என்றால் முதலிலே அவன் அந்த பசு கூட்டங்களை மீட்பதற்கு சண்டை போடுவான். அதே மாதிரி இங்கே நாம் அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து கொண்டு வந்தால், அந்த பசு கூட்டங்களை காப்பதற்காக அந்த நாட்டு மன்னன் சண்டைக்கு வந்தால், இவர்கள் நல்லவர்கள் என்பதனாலே அந்த நாட்டிலே இருந்தால் அந்த நாட்டிற்குரிய கடமையை செய்வதற்காக சண்டைக்கு வருவார்கள். சண்டைக்கு வந்தால் நாம் கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லி கௌரவருடைய பக்கத்திலிருந்து அத்தனை பேரும், பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், விதுரர், கர்ணன், அஸ்வத்தாமன், துரியோதனன், அவருடைய மற்ற 99 சகோதரர்கள் என்று அத்தனை பேரும் அந்த விராட நாட்டின் மீது படையெடுத்து வருகின்றார்கள். அந்த எல்லையிலே தென் திசையின் எல்லையிலே இவர்கள் நிற்கின்ற பொழுது வடக்கு புறத்திலிருந்து அதற்கு அருகிலே இருக்கின்ற ஒரு தேசத்தின் பெயர் திரிகர்த்த தேசம் என்று பெயர். திரிகர்த்த நாட்டு அரசன் சுசு சர்மா என்று அவனுடைய பெயர். சுசு சர்மாவின் மூலம் ஒரு பக்கத்து எல்லையை தாக்க வைக்கின்றனர். அந்த எல்லையை பாதுகாப்பதற்காக விராட மன்னனும் அந்த அரண்மனையிலே பெயர் மாற்றி கொண்டிருந்த, அந்த பெயர் மாற்றங்கள் இப்ப நமக்கு தேவையில்லை, நம்ம அர்ஜுனுடைய மாற்றம் தான் பார்க்க போகிறோம். தர்மபுத்திரர், பீமன், நகுலன், சகாதேவன் என்ற எல்லோரும் சேர்ந்து அந்த மன்னனுக்கு உதவியாக பெரும் படையுடன் அங்கே அந்த சுசு சர்மாவை போரிலே சந்திப்பதற்கு சென்று விடுகின்றனர். இதுதான் சமயம் என்று இன்னொரு பக்கத்திலிருந்து, வடக்கு பக்கத்திலிருந்து துரியோதனனும் மற்றவர்களும் நாட்டின் உள்ளே புகுந்து பசு கூட்டங்களை கவர்ந்து கொண்டு செல்கின்றனர். இப்பொழுது பசு கூட்டங்களை மீட்பதற்காக அந்த அரண்மனையிலே போர் வீரர்கள், போர் தலைவர்கள் யாருமே இல்லை. எல்லோரும் அந்த சுசு சர்மாவிடம் சண்டை போடுவதற்கு சென்று விட்டார்கள். அதுதான் துரியோதனுடைய சூழ்ச்சி. அந்த அரசனுக்கு ஒரு மகன், ஒரு மகள், உத்தரன் என்ற ஒரு மகன், உத்திரை என்ற ஒரு மகள். அந்த உத்தரனுடைய மகனுடைய இளவரசனுடைய தலைமையிலே மீதி இருக்கின்ற வீரர்களை அழைத்துக் கொண்டு அந்த நாட்டு பசுக்களை மீட்பது என்று முடிவு செய்யப்படுகின்றது. அந்த உத்திரனுடைய தலைமையில் அவர்கள் செல்லுகின்ற பொழுது உத்திரனுக்கு தேர் ஓட்டுவதற்கு ஒருத்தர் தேவைப்படுகின்றார். அதற்கு உத்திரனுடைய தங்கை, உத்திரையினுடைய தோழி பிருகன்னலை என்ற ஒரு பெண், அவளை வேலைக்கு சேர்க்கும் பொழுது எனக்கு ஆடல் பாடல் பல கலைகளும் தெரியும், அது அல்லாமல் வீரத்திலும் நான் சிறந்தவள், நன்றாக தேரோட்ட தெரியும் என்று பல சொல்லி வேலை வாங்கிய ஒரு பெண் பிருகன்னலை என்று பெயர். அந்த பிருகன்னலை தேர் ஓட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது. யாரு? இளவரசன் சண்டைக்கு செல்கின்றான், தேரிலே சண்டை போடுவதற்கு அமர்ந்திருக்கின்றான் உத்தரன். அவனுடைய தங்கையினுடைய தோழி பிருகன்னலை என்ற பெயரிலே மறைந்து வாழ்ந்து பெண் உருவத்திலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனன். கதை, நம்மளுடைய கதை அவர் தானே, சீடன் அவர் தானே. அந்த அர்ஜுனன் தேரோட்டியாக அமைய இந்த பெண் பிள்ளை தேரை ஓட்ட இளவரசன் உத்தரன் தேரிலே அமர்ந்து விரைவாக அந்த ஆணிரையை மீட்பதற்காக செல்கின்றனர். ஒரு பிளாஷ்பேக். அர்ஜுனன் எப்படி இங்கே பெண் பிள்ளையாக மாறினான்? மற்ற 4 ஆண் உருவத்தில் தான் 4 வெவ்வேறு பெயர்களிலே தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு, உடைகளை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்றால், அர்ஜுனன் மாத்திரம் ஏன் பெண் உருவம் எடுத்தான் என்றால், அங்கே நம்ம இன்றைய கதைக்கு ஒரு சிந்திக்க வேண்டியதற்கு உரிய கருத்து அதிலே இருக்கின்றது. அவன் மாறிய விதத்திலே கொஞ்ச நாள் முன்னால வனவாசத்திலே காட்டிலே அந்த 12 வருடங்கள் இருந்த பொழுது, they all know war is inevitable. They also know if war arises, the only person who can get the victory for them is Arjuna. இந்த
கதையை எழுதிய வியாச பகவான் தர்மரிடம், நீங்கள் இப்படி அமைதியாக அமர்ந்து கொண்டு ஒரு இடத்துல இருந்து கொண்டு தவம் செய்து கொண்டு இருந்தால் சண்டை நடக்க வருகின்ற பொழுது நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டாமா? உங்களிலே யார் உங்களுக்கு சிறந்தவனாக கருதுகின்றானோ அவனை படைக்கலங்களுக்கும் படைப்பயிற்சிக்கும் அனுப்பி அவனை அனுப்புங்கள். அவர்கள் உங்களை மாதிரி இங்கே மர ஊடி தரித்து கொண்டு நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தால் சரியா வராது என்று வியாச பகவான் சொல்ல, தங்களிலே சிறந்த வீரனாக கருதப்பட்ட அர்ஜுனனை படைக்கலங்களை பெறுவதற்காக அனுப்புகின்றது. அவன் அங்கங்கே இருந்து தவம் செய்து எல்லா கடவுளர்கள் தெய்வங்களின் மேலும் தவம் செய்து நிறைய படைக்கலன்களை பெறுகின்றார். அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி, whoever owns more warfare they win. அதனால அப்படி தவம் செய்து கொண்டிருந்த சமயத்திலே சிவபெருமான் மேலே தவம் செய்து சிவபெருமான் பாசுபதாஸ்திரம், அது எல்லாருக்கும் தெரியும், அந்த பன்றியை அடித்து பாசுபதம் என்ற அஸ்திரத்தை சிவபெருமான் இறைவனுக்கு அர்ஜுனனுக்கு கொடுப்பது. இப்படி எல்லா வகையான வலிமையான தெய்வங்களிடமிருந்தெல்லாம் அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மகன் இத்தனை சிறப்பாக இப்படி இருக்கின்றானே என்று தேவேந்திரன் மிகவும் மகிழ்ந்து தேவலோகத்திற்கு அழைக்கின்றார். அங்கு பெரிய விருந்து, ரம்பை, மேனகை, திலோத்தம்மை, ஊர்வசி போன்ற அழகிகள் நாட்டியம் ஆடி அவனை மகிழ்விக்கின்றனர். பெரிய விருந்திற்கு பிறகு அர்ஜுனன் தனியே இருக்கின்றான். ஊர்வசி தன்னை அலங்கரித்துக் கொண்டு அன்று இரவு தனியாக அர்ஜுனனை சந்திக்க அவனுடைய அறைக்கு வருகின்றாள். அர்ஜுனன் அவளை இந்த அலங்காரத்துடன் வருகின்ற அந்த நடன பெண்ணை பார்த்தவுடன், ஊர்வசியை பார்த்தவுடன் மிக வேகமாக எழுந்து காலிலே விழுந்து, தாயே வருக, உங்களுக்கு வணக்கம் என்று வணங்குகின்றான். ஊர்வசி திகைத்தாள், சீற்றம் கொண்டாள். உன்னை மகன் என்று கருதிய நான் இங்கு இந்த நடு இரவிலே நடுநிசையிலே தனியாக வந்தேன். அர்ஜுனரே, உம்மை நான் கரும்பாக கருதி காதல் கொண்டு என்னை இங்கு வந்தால் என்னை துரும்பாக கருதி இப்படி உதாசீனப்படுத்துகின்றாயே, உன்னுடைய மனம் என்ன இரும்பா என்று அழுகின்றார். என் ஆசையை கடலில் கரைத்த பெருங்காயம் போல் ஆக்கினீரே, இது தர்மமா? இப்படி நீங்கள் என்னை நீங்கள் உதாசீனப்படுத்தலாமா என்று ஊர்வசி கேட்கின்றார். அர்ஜுனன் மிகவும் அமைதியாக, தாயே, நீங்கள் பொதுமகள், நடனமாடிக்கொண்டிருப்பவர் என்று தெரியும். என்னுடைய தந்தை தேவேந்திரனுக்கு நீங்கள் அன்புக்கு உரியவள் என்பதும் தெரியும். அதனால் எனக்கு நீங்கள் தாயாக இருக்கின்றீர்கள். என்னுடைய பிதாவுக்கு நீங்கள் காதல் உடையவர் என்பதனால எனக்கு அன்னையாகின்றாய். அதனால் நான் உங்களை தீண்ட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிடுகின்றார். மிகவும் கோபப்பட்ட ஊர்வசி, நீ பேடியாக, ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் பேடியாக என்று கோபத்திலே சபித்து விடுகின்றார். அர்ஜுனன் அக்கணமே பெண்ணாக மாறிவிடுகின்றான். இது கண்டு வந்த இந்திரன் அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இருவருக்கும் சமாதானம் செய்து அந்த சாபம் 1 வருடத்திற்கு இருக்கும் என்றும், அந்த ஓராண்டு எப்பொழுது அர்ஜுனன் வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த 1 வருஷத்தில் அவன் பேடியாக இருக்கலாம். மற்ற சமயங்களிலே அவனுக்கு அந்த சாபம் அவனை ஒன்றும் செய்யாது என்று சாபத்தை குறைத்து கொடுக்கின்றார் இந்திரன். அப்படி பெறப்பட்ட அந்த சாபத்தையே நன்றாக பயன்படுத்தி கொண்டு இந்த விராட நாட்டிலே அவர்கள் மறைந்திருக்கின்ற பொழுது அந்த சாபத்தின்படி ஓராண்டிற்கு அர்ஜுனன் பெண் உருவத்திலே இருக்கின்றான். அதுதான் அங்கே பெண்ணாக
வந்த கதை. இப்பொழுது பெண் உருவத்தில் இருக்கின்ற அர்ஜுனன் தேரை கொண்டு வந்து கௌரவர்களுக்கு முன்னால் நிறுத்துகின்றார். கர்ணன் அவர்களை பார்த்துவிட்டு, ஒரு தேரிலே ஒரு வீரனும் அமர்ந்திருக்கின்றனர், அவனை கொல்வதற்காக இத்தனை பெரும் படையா நமக்கு தேவை? இங்கே நான் ஒருவனே நினைத்தாலே போதுமே, அங்கே இருக்கின்ற அந்த அந்த ஒரு தேரையும் ஒரு வீரனையும் ஒரு தேரோட்டியும் அழிப்பதற்கு என்று இலக்காரமாக பேசுகின்றார். ஆனால் அர்ஜுனன் தாங்கள் ஒளித்து வைத்திருந்த அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து கூட்டிக் கொண்டு இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்த உடனேயே பயந்து மயங்கி விழுந்து விட்ட அந்த உத்தரனை எழுப்பி, நீ இனிமேல் சண்டை போட வேண்டாம், நீ தேர் ஓட்டு, நான் பார்த்துக் கொள்கிறேன் இவர்களை என்று காண்டிலத்தை எடுத்து வில்லிலே அம்பை பூட்டிய போது எதிர்க்கே நின்ற அனைவருக்கும் இவன் அர்ஜுனன் என்பதை தெரிந்து கொண்டு பயந்து நடுங்குகின்றனர். துரோணாச்சாரியார் தான் முதலிலே தன்னுடைய எதிரே நிற்கின்றவன் தன்னுடைய மாணவன் என்பதை உணர்ந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்கின்றார். அது ஒன்றும் பெண் பிள்ளை அல்ல, அவன்தான் நம்முடைய அர்ஜுனன் என்று சொல்கின்றார். கிருபாச்சாரியரும் அதை ஆமோதிக்கின்றனர். இதை அர்ஜுனன் என்பதை உணர்ந்த விதுரன் துரியோதனனை பார்த்து, துரியோதனனே, நீ நினைக்கின்ற மாதிரி எளிமையாக இந்த சண்டையை நம்மால் ஜெயிக்க முடியாது. அன்று சூதாட்டத்திலே நீ சகுனி ஜெயித்த பொழுது இவர்கள் எல்லாம் கையை கட்டி கொண்டு நின்றார்கள். அதனால் நீ அவர்களை இலக்காரமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். இன்று அப்படி இல்லை. அர்ஜுனனை வெல்வதற்கு நம்முடைய பக்கத்திலே யாருமே கிடையாது. இந்த சண்டை போட வேண்டாம் என்று அறிவுரை சொல்கின்றான் முதலிலே விதுரன். இந்த கதை அங்குதான் ஆரம்பிக்கின்றது. துரியோதனா, அன்று போல் அல்ல அர்ஜுனன். அன்றுன்னா என்னைக்கு இந்த சூதாட்டம் ஆடி நீங்க ஜெயிச்சிங்களே, அன்னைக்கு ஒரு வார்த்தை தருமன், நமக்கு எந்த உரிமையும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், அமைதியாக இருந்து கையை காட்ட இவர்கள் கையை கட்டி கொண்டு நின்றார்களே, அந்த அர்ஜுனன் இல்லை இப்பொழுது நீ முன்னே பார்ப்பது. அன்று போல் அல்ல அர்ஜுனன். அப்ப இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கான்? அன்னைக்கு மாதிரி இல்லைன்னா இன்னைக்கு எப்படி இருக்கான்னா, அம்பிகாபதி பால். அம்பிகாபதினா யாரு? அம்பிகைன்னா பார்வதி, பதினா கணவன், தலைவன். அந்த அம்பிகையினுடைய தலைவன் யாரு? சிவபெருமான். அம்பிகாபதி பால் சிவபெருமானிடம் துன்று போர் புரி தவத்தினார் சுடு கணை பல பெற்று, அந்த சிவபெருமான் மேலே தவம் செய்து வல்லிய ஆயுதங்கள் பலவற்றை, சுடு கணை ஒன்று ரெண்டு இல்ல, சுடு கணை பல பெற்று எப்படி எல்லாம் எப்படி அவனுக்கு கிடைச்சது? தவத்தினார் கிடைச்சது. துன்று போர் புரி தவத்தினார் சுடு கணை பல பெற்று. யாரிடமிருந்து பெற்றது? அம்பிகாபதி பால் பெற்று அன்று போரினில் அவுணரை அமரருக்காக வென்று. அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களை வைத்து என்ன பண்ண தெரியுமா? அரக்கர்களையும் அசுரர்களையும் கொன்று தேவர்களுக்கு உதவி செய்து அவுணரை அமரருக்காக வென்று. அமரர்னா தேவர்கள். தேவர்களுக்காக போரிலே தேவர்கள் பக்கம் நின்று பெரும் போர்கள் செய்து அவர்களுக்கு வெற்றி கொடுத்து, அப்புறம் என்னாச்சு? அதிலே மகிழ்ந்து அந்த தேவர்கள் எல்லாரும் அத்தனை பேரும் வந்து அர்ஜுனனை அவருடைய தேவலோகத்திற்கு அழைத்து வந்து அந்த ஒரு மானிடனுக்கு அவ்வளவு பெரிய விருந்து வைத்தார்கள். போனகம் நுகர்ந்து அந்த வெற்றி பெற்றதுனால ஒரு பெரிய விருந்து வைத்து போனகம் நுகர்ந்து விருந்தை கொடுத்து பொன் தரு மலர் வீய்ந்தான். பொன் தருண பொண்ணுன்னா பொன் நிறமான, தருண மலை, தருண ஞாபகம் வச்சுங்க, தருண மரம். பொன்னிறமான மரத்தினுடைய மலர். அது பொன்னிறமான மரம் என்பது
கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்திலே பூக்கின்ற அந்த மலர்கள், அந்த கற்பக விருட்சத்தின் மலர்களை யார் அணிந்திருக்கின்றார்களோ அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விசேஷ தன்மையுடையது அந்த கற்பகத்தரு. பொன் தரு மலர் வேய்ந்தான். அது அந்த மலர்களை தன்னுடைய மார்பிலே மாலையாக சூடி கொடுத்தார்கள். கொடுத்து அவனுக்கு மரியாதை செய்தார்கள் அர்ஜுனன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது நிற்கின்ற அர்ஜுனன், நீ பார்த்த அர்ஜுனன் அல்ல, அன்று போல் அல்ல அர்ஜுனன் என்று விதுரன் எச்சரிக்கை செய்கின்றார். இப்படி அர்ஜுனனை ஒரே அடியாக புகழ்ந்தாலும் துரியோதனனுக்கு கோபம்தான் வருமே ஒழிய புத்தி சிந்தனை செய்யாது என்பதை உணர்ந்த விதுரர் அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்வதற்காக இன்னும் ஒரு கருத்தை சொல்கின்றார். அது அந்த காலத்துல இந்த வைஸ் பீப்புளுடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்க, எப்படிலாம் கம்யூனிகேஷன் கன்வின்சிங் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. தன் நிலத்தினில் குறு முயல் தந்தியின் வலிது என்று, தன் நிலத்தில்னா தான் இருக்கிற இடத்திலே, குறு முயல்னா குறுனா சின்ன, முயல்னா முயல், சிறு முயல், தந்தியின் வலிது என்று. தந்தினா தந்தம் இருக்கின்ற மிருகம் யானை. ஒரு முயலுக்கும் யானைக்கும் ஒரு சண்டை நடந்ததுன்னா முயல் சப்போஸ் இட் இஸ் தேர் இன் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னா அந்த முயல் தான் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்நிய நிலமாக இருந்தால் யானையும் முயலிடம் தோற்றுவிடும். தன் நிலத்தினில் குறு முயல் தந்தியின் வலிது, யானையோட வலிது என்று இந்நிலத்தினில் பழமொழி அரிதி. நம்முடைய நாட்டிலே இப்படி ஒரு பழமொழி சொல்றாங்கல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? தன்னுடைய இடத்திலே இருந்தால்தான் ஒன்று சிறப்பு, தன்னுடைய இடத்திலே இருந்தால் முயல் கூட யானையை தோற்கடித்து விடும். நீ இறைவ அரசனே என் நிலத்திலும் எளிதாயினும், நீ கோச்சிக்காத, நீ எந்த இடத்துலயும் நீ பெரிய வீரன் தான், உன் நாட்டு அரசர்கள் வீரர்கள் எங்கேயும் ஜெயிக்கும் தன்மை உடையவர்கள் தான், இருந்தாலும் என் நிலத்திலும் எளிது ஆயினும், எளிது ஆயினும்னு போட்ட பாருங்க, இருந்தாலும் நீ எளிதாக ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் இவர்தம் உனக்கு நன்னிலத்தினில் வர, உன்னுடைய நல்ல நிலத்தினிலே இவர்கள் வந்து சேர்ந்தால் அமர் தொடங்குதல் நன்றாம். அமர்னா சண்டை, அந்த சமயத்துல நீ இவர்கள் கூட சண்டை போட்டினா உனக்கு நல்லது. யாரு? இந்த அர்ஜுனன் உன்னுடைய தேசத்திற்கு வந்து அங்கே சண்டை போட இருந்தால் நீ சண்டை போடுவது உனக்கு நல்லது. ஆனால் இப்படி அவன் இப்பொழுது அந்த விராட தேசத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள், அந்த தேசத்திலே நாம் நின்று கொண்டு சண்டை போடுதல் என்பது உனக்கு சிறப்பு கிடையாது, நீ தோற்று விடுவாய் என்று சொல்கின்றார். இந்த பாட்டு பாருங்க, எத்தனை நிலம் பாருங்க. தன் நிலத்தினில் குறுமுயல் தந்தியின் வலிது, யானையோட வலிது என்று இந்நிலத்தினில் பழமொழி அரிதி. நீ இறைவ என் நிலத்தினும் எளிதாயினும், எந்த இடத்திலும் நீ எளிதாக ஜெயித்து விடலாம் என்று இருந்தாலும் இவர்தம் நன்னிலத்தினில் வர அமர் தொடங்குதல் நன்றாம். ஒன்னும் ஆனா செவுடனு குறைச்ச ஊதுன சங்கு மாதிரி துரியோதனன் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. ஆனா இந்த ஓமை நம்முடைய திருக்குறள்ல இருக்கு. கொஞ்சம் பேர் நீங்க அதை கஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே அந்த எந்த இடத்திலே தன்னுடைய இடத்திலே இருந்தால்தான் ஒருவனுக்கு வெற்றி என்பதற்கு இடன் அறிதல்னு ஒரு அதிகாரமே போட்டிருக்காரு வள்ளுவர். அதுல ஒரு ஃபேமஸான பாட்டு இருக்கு, நெடும்புணலுள் வெல்லும் முதலை. நீண்ட நீர்நிலை, பெரிய நீர்நிலையிலே முதலை இருந்தால் அதுதான் எல்லா மற்ற மிருகங்கள் எல்லாவற்றையும் சண்டையிட்டு ஜெயித்து விடும். நெடும்புலனுள் வெல்லும் முதலை. அடும்புணல் நீங்கின், அந்த நீர்நிலையிலிருந்து அந்த முதலை நீங்கி தரைக்கு வந்து விட்டால் அதனை பிற வெல்லுங்கிறது போடவே இல்லை. என்ன அதனை பிற வெல்லும்னு முடிக்கணும் இல்ல. அடும்புணல் நீங்கின் அதனை பிற மிருகங்கள் வெல்லும் அப்படிங்கிற இடத்துல வெல்லுங்கிற வேர்டே போடலைன்னா அது கோஸ் வித்தவுட் சேயிங், மத்ததான் ஜெயிக்கும், முதலை தோத்து விடும். அடும்புணல் நீங்கின் அதனை பிற, அப்படி இருக்கிற இடத்துல இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இது அயலாரிடம் சண்டை போட வேண்டாம் என்றும் விதுரர் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றார். துரியோதனன் கோபிக்கின்றான். அவர்கள் பீஷ்மரும் துரோணரும் விதுரனும் சொன்ன நியதிகள் அவனுடைய காதுகளிலே சென்று ஏறவில்லை. இப்பொழுது
அந்த அஞ்ஞாதவாசத்திலே அந்த ஒரு வருஷம் முடிந்த அந்த ஒரு வருஷத்தினுடைய கடைசி நாழிகையும் முடிய அந்த ஊர்வசி இட்ட சாபத்தினுடைய பேடி உருவமும் நீங்க அர்ஜுனன் தன் சுய உருவத்திலே சண்டையை ஆரம்பிக்கின்றான். முதலிலே துரியோதனன், சகுனி, துரியோதனுடைய சகோதரர்கள், பின்பாடு கர்ணன் என்று பலரையும் ஒருத்தனே அர்ஜுனன் ஒருத்தனே நின்று தோற்கடித்து படைக்களத்தில் அங்கிருந்து விரட்டி ஓட வைக்கின்றான். அப்போது கர்ணன் ஓடுவதை பார்த்துவிட்டு அருகிலே இருந்த அஸ்வத்தாமன் என்பவர் துரோணாச்சாரியாருடைய மகன் ஒரு உண்மையை சொல்வதற்காக கர்ணனிடம் சொல்கின்றான். கர்ணா, இப்படி நீ ஓடுகின்றாயே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீனும் துரியோதனனும் பேசிய வீர பேச்சுகளை நினைத்து பார். நீங்க என்ன சொன்னீங்க? தேரும் ஒன்றே. எய்த்தாவுல பாக்குறீங்க, நம்ம ஆயிரக்கணக்கான தேரும் படை வீரர்களும் எல்லா விதமான படைகளும் வச்சுட்டு நம்ம நிக்கிறோம். எய்த்தாவுல ஒரே ஒரு பெண் ஒருத்தி தேர ஓட்டுறா, ஒரு இளைஞன் ஒருத்தன் தேர் உள்ளார உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னீங்களே. தேரும் ஒன்றே, ஒரு தேர் தானே எய்த்தாவுல இருக்கு. ஒருவனே தேரில் ஆளும். ஒருத்தவன் தானே அந்த தேர்ல வில்ல வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கின்றான். அதுவும் ஒருவனே தேரில் ஆளும். இங்கு யாரும் அஞ்சுதீர். ஒரு தேரு ஒரு ஆளுக்கோசரம் இங்க யாராவது பயப்படுவாங்களா? நாங்க பயப்படுவோமா? இங்கு யாரும் அஞ்சுதீர் என இகழ்ந்து உரைத்த நீ, இப்படி ஏளனமா நீ பேசினிய அவன் அந்த ஒரு தேரையும் அங்கு இருந்த ஒரு ஆளையும், இப்பொழுது போர் உடைந்து ஓடுதல் போதுமோ? போர்ல தோத்து புறமுது காட்டி ஓடுறீங்களே, இது வேணுமா இல்ல இன்னமும் வேணுமாங்கிறான். போர் உடைந்து ஓடுதல் போதுமோ? ஒரு கிண்டலுக்கு ஒரு வார்த்தை ஆட் பண்றான் பாருங்க அந்த அஸ்வத்தாமன். நருந்தாருடன் பொலி தரு தாமம் மார்பனே. இப்ப அந்த கர்ணனை கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடுறாரு? நருந்தாருடன். நருன்னா நறுமணம் நிகழ்ந்த பூக்களை மாலையாக போட்டிருக்கின்ற பொலி தரு தாமம். பொலினா ஒளி பொருந்திய விளங்குகின்ற மார்பை உடைய கர்ணனேங்கிறது. என்ன உட்பொருள்னா, நீ இப்படி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வாசனை மிக்க பூக்களை கழுத்திலே மாட்டி மார்பிலே அலங்கரித்து கொண்டு வருவதற்குத்தான் உன்னுடைய மார்பு இருக்கின்றதை ஒழிய, உன்னுடைய மார்பானது பெரும் படைக்கலங்களை தாங்கி கொண்டு வீரத்துடன் சண்டை போடுவதற்கு உரிய வீரத்திற்கு அறிகுறி அல்ல. உன்னுடைய மார்பு வெறும் அலங்காரத்திற்கு அறிகுறிதான் உன்னுடைய மார்பு என்று ஏளனமாக அந்த திரும்பி ஓடிக்கொண்டிருந்த கர்ணனை பார்த்து அஸ்வத்தாமன் சொல்கின்றார். பாட்டு நயத்துக்கு சொல்றேன். தொடர்ந்து அஸ்வத்தாமர் சொல்கின்றார். சொல்லலாம் இருந்தொழி, சொன்ன சொல்படி வெல்லலாம் என்பது விதிக்கும் கூடுமோ? மல்லல் ஆலியை பல வளைத்து கொள்ளினும் கொல்லலா இருக்குமோ குஞ்சரங்களால். சொல்லலாம், வெல்லலாம், மல்லலாம், கொல்லலாம். என்ன இது பாருங்க. சொல்லலாம் இருந்துழி. ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன வேணாலும் நீங்க கமெண்ட் அடிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லலாம் இருந்துழி, ஆனால் சொன்ன சொல்படி வெல்லலாம் என்பது விதிக்கும் கூடுமோ? விதினா இங்க கடவுளே இருக்கட்டும், யாரும் சொல்றது ரொம்ப ஈஸி. சொல்லலாம் இருந்துழி, சொன்ன சொல்படி வெல்லலாம். நான் அது ஜெயிச்சிருவான் 8 பக்கங்கள 4 பக்கம் நாடு பூரா எனக்கே அரசாட்சி உரியது என்று நீங்கள் சொன்னால், சொன்ன சொல்படி ஜெயிக்கலாமா என்பது விதிக்கும் கூடுமோ? விதினா தேவர்கள் சொன்னாங்க, கடவுள்னு சொன்ன. கடவுள் கூட ஒண்ணு சொன்னார்னா அது சொன்னபடி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கூட சில சமயம் சொன்ன சொல்லை நடைமுறைப்படுத்த முடியாமல் தோற்று விடுவார்கள். விதிக்கும் கூடுமோ? விதி வலியுதுன்னு சொல்றோம், இங்க என்ன சொல்றாங்க? விதி கூட சம்டைம்ஸ் it will fail to fulfill its once promise. So promise பண்றது ரொம்ப ஈஸி, fulfillment is a different cup of coffee. மல்லல் ஆலியை பல வளைத்து கொள்ளினும். மல்லல் ஆலியை, ஆலின்னா சிங்கம், அதுவும் நல்ல ஒரு வலிமையான ஒரு சிங்கத்தை பல வளைத்து கொள்ளினும், பல யானைகள் சுத்தி கொண்டு அந்த சிங்கத்தை அடிப்பதற்கு சென்றாலும் கொல்லலாய் இருக்குமோ குஞ்சரங்களால். குஞ்சரம் என்பது யானை. அந்த யானைகளால் அந்த சிங்கம் தைரியமாக சண்டை போட்டால் அந்த யானைகளாலே ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கம் தான் ஜெயிக்கும்.
இது என்னன்னா, இங்க வந்து நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அர்ஜுனன் ஒருவன் தான் ஜெயிக்க முடியும் என்று அசுவத்தாமன் கிளியராக சொல்லுகின்றான். ஆனால் இங்க வந்து அர்ஜுனன் அசுவத்தாமனுடைய பெயர் இல்ல பாருங்க. மல்லல் ஆலியை பல வளைத்து கொள்ளினும் கொள்ளலாய் இருக்குமோ குஞ்சரங்களால். சிங்கத்தை சுற்றி கொண்டு இத்தனை யானைகள் இருந்தாலும் இறுதியில் சிங்கம்தான் வெல்லும். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அர்ஜுனனை சுற்றி கொண்டு நின்று சண்டை போட்டாலும் அர்ஜுனன் தான் ஜெயிப்பான் என்று ஒன்றை கூறாமலேயே ஒரு பொருளை தோற்றுவிக்கிறதுக்கு பேரு, அது செய்யுள் இலக்கணம் பேரு பிரிது மொழிதல் அணின்னு பேரு, அலங்காரம்னு பேரு. பிரிது மொழிதல் அணின்னா வேற ஒன்றை சொல்லி ஒரு பொருளை விளங்க வைத்தல்னு பேரு. அதான் இந்த சொல்லலாம் இருந்தொழி சொன்ன சொல்படி வெல்லலாம் என்பது விதிக்கும் கூடுமோ. இதுவும் அப்படியே வந்து நம்மளுடைய வள்ளுவர்கிட்ட எடுத்ததுதான். இதுவும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படியே இருக்கு பாருங்க. முதல் பாட்டுடைய 2 வரி அப்படியே வள்ளுவர் தான். சொல்லுதல் யாருக்கும் எளிய. டெஸ்க்ல மேஜையில உட்காந்துட்டு யார் வேணாலும் விழாவழிய வாய்க்கிழிய பேசலாம், சொல்லலாம். ஆனால் அறியவாம் என்ன சொல்ல ரொம்ப கஷ்டம். எது? சொல்லிய வண்ணம் செயல். அதுதான் விதிக்கும் கூடுமோ. வெல்லலாம் என்பது விதிக்கும் கூடுமோன்னு ஆழ்வார், வில்லிபுத்தூர் ஆழ்வார். சரி, இப்படி உங்களை மாதிரி சாதாரண எத்தனை லட்சம் வீரர்கள் திரண்டாலும் அங்கே இருக்கின்ற அர்ஜுனனை உங்களால் வெல்ல முடியாது என்று அசுவத்தாமரும் சொல்கின்றார். அதற்குள்ளே இத்தனை பேரையும் அடித்து அர்ஜுனன் விரட்டி விட்டான். இப்பொழுது அர்ஜுனன் வெற்றியுடன் நிற்கின்றான். எதிரே இன்னும் சண்டை போடாமல் அர்ஜுனன் சில பேரிடம் சண்டை போடாமல் இருக்கின்றான். யார் என்றால் தன்னுடைய குரு துரோணாச்சாரியார், மற்றொரு குருவாகிய கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியருடைய மகன் அசுவத்தாமன், பின்பு பீஷ்மர். இந்த 4 தவிர மற்ற எல்லாரையும் சண்டையிலே வென்று போர்க்களத்தை விட்டு விரட்டி விட்டார். இந்த 4 பார்க்கின்றார். தன்னுடைய குருவுக்கு வணங்கி குருவிடம் அர்ஜுனன் சொல்கின்றார், உங்களுடன் நான் துரியோதனன் கூட சண்டை போடுகின்றேன், கர்ணனை சண்டை போடுகின்றேன், ஓட விரட்டுகின்றேன், வெற்றி பெறுவேன், அதிலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, உங்களிடம் நான் எப்படி சண்டை போடுவேன்? சண்டை போட மாட்டேன் என்று சண்டை போடுவதற்கு மறுக்கின்றான். அங்குதான் அந்த 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 எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு குருவினிடம் எவ்வளவு மரியாதை உடையவனாக அர்ஜுனன் இருக்கின்றான் என்பது. அர்ஜுனன் த கிரேட் டிசைபிள் என்று சொன்னால் எந்த ஆஸ்பெக்ட்ல அவன் கிரேட்டாக நிற்கின்றான் என்பதற்கு திறமையா, பண்பா, பணிவா, அடக்கமா என்றால் இப்போ இங்கு இருக்கின்ற அந்த பணிவைத்தான் நான் மிகவும் அதிகமான அவனுடைய புகழுக்கு காரணம் என்று சொல்வேன். என்ன சொல்றாரு பாருங்க, உந்து தேர் முனியை அந்த உதிஷ்டன் இளவல் நோக்கி சிந்தையில் அன்பு கூற சேவடி பணிந்து போற்றி. சேவடி பணிந்து போற்றி. சேவடினா சிறந்த தன்னுடைய குருநாதருடைய அடிகளை முதலிலே விழுந்து வணங்கி பின்பு அதை போற்றின என்ன, அதை புகழ்தல், பிரைஸ் த குளோரிங்கிறோம்ல, அதனுடைய சிவப்பு தன்னுடைய குருநாதருடைய திருவடிகளை பணிந்து பின்பு அதை புகழ்ந்து போற்றி. சேவடி பணிந்து போற்றி. அதுக்கு முன்னால என்ன சொல்றாரு பாருங்க, உந்து தேர் முனியை, வேகமாக தேரை ஓட்டி கொண்டிருக்கின்ற அந்த தன்னுடைய முனிவர் இங்கே தன்னுடைய குரு துரோணாச்சாரியரை குறித்தது. உந்து தேர் முனியை அந்த உதிஷ்டன் இளவல் நோக்கி. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தா you'll be amazed. ஏன் அர்ஜுனன்னு சொல்ல வேண்டியதானே? அர்ஜுனனுக்கு எத்தனையோ பேர் இருக்கு, வில்லுக்கு ஒரு விஜயன் இருக்கு, அந்த பேரெல்லாம் விட்டுட்டு இங்க என்ன சொல்றாருன்னா உதிஷ்டன் இளவல் நோக்கி. இளவல்னா தம்பி, உதிஷ்டன் என்றால் தருமன், தருமனுடைய தம்பி தன்னுடைய குருநாதரை நோக்கி. உந்து தேர் முனியை அந்த உதிஷ்டன் இளவல் நோக்கி. எதனால அந்த அர்ஜுனனை உதிஷ்டன் இளவல் நோக்கினா, உதிஷ்டன் என்பதற்கு யுத்தத்திலே ஸ்திரத்தன்மை உடையவன்னு பேர். ஆக்சுவலா தர்மன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தர்மத்திலே சிறந்தவன், அப்படி இல்லை. சண்டை என்று ஒன்று வந்து விட்டால் அந்த சண்டையிலும்
ஒரு ஒரு குறிக்கோளுடன் பிடிப்புடன் இருக்கின்றவன் தான் பேர். ஆக்சுவலா அதான் சமஸ்கிருதத்தில் அதான் பொருள். யுதிஷ்டன் என்றால் போரிலே நிரந்தர பிடிப்பு உடையவன் பேரு. அப்ப அந்த அவனுடைய தம்பி எப்படி இருப்பான்? அவனும் போரிலே பிடிப்புடையவனா தானே இருக்க முடியும். அதனால உதிஷ்டன் இளவல் நோக்கி. இரண்டாவது பொருள் உதிஷ்டன் என்றால் நம்ம இதுல தர்மன் என்று சொல்றோம் அல்லவா? தருமன் நிதானம் உடையவன், எதையும் சிந்தித்து செயலாற்றுகின்றவன், தர்மத்தின்படி இருக்கின்றவன். அதனாலே அந்த தர்மத்தின்படி இருக்கின்ற அந்த தர்மனுடைய தம்பி அவனும் அப்படித்தானே இருப்பான். யுதிஷ்டன் இளவல் நோக்கி சிந்தையில் அன்பு கூற. தன்னுடைய ஆசிரியரை பார்த்தவுடன் அப்படியே இதுவரைக்கும் அந்த துரியோதனனையும் மற்றவர்களையும் பார்த்து ஒரு வக்கிரத்துடன் ஒரு உக்கிரத்துடன் போரிட்டு கொண்டிருந்த அர்ஜுனனுடைய சிந்தைக்கு எப்படி மாறிச்சு? அப்படியே அன்பினாலே நிரம்பி வழிகின்றது. எதனால? ஆசிரியரை பார்த்ததுனால. சிந்தையில் அன்பு கூற சேவடி பணிந்து போற்றி அந்தனர் அரசே. ஏன்னா அந்தனர் குலம் தானே. நீங்க வில்வித்தையை சொல்லி கொடுத்தாலும் துரோணாச்சாரியர் அந்தனர் தானே. நம்ம முதலே பார்த்தோம். அந்தனர் சத்திரியர் ரெண்டுக்கும் ஒரு கலவை இருக்கின்றதுன்னு சொல்லி அவரிடம். அந்தனர் அரசே உந்தன் அருளினால், உன்னுடைய கருணையினாலே, நீ காட்டிய கருணையினாலே, உன்னுடைய அருளினாலே அடைவி நீங்கி. அடைவினா காடு. 12 வருடங்கள் நாங்கள் காட்டிலே இருந்து சிறப்பாக வனவாசத்தை முடித்து கொண்டு. அப்ப பாருங்க அர்ஜுனுடைய நன்றி கடன் பாருங்க. 12 வருஷம் காட்டுல இருந்து கஷ்டப்பட்டது உழைச்சதெல்லாம் இவங்களுடைய முயற்சினாலே. என்ன அப்பப்ப கிருஷ்ணர் உதவி செய்யறாரு, அவ்வளவுதான். இவர் துரோணாச்சாரியர் ஒன்னும் உதவி செய்யல. ஆனா எப்படி பாருங்க, நீ எங்களிடம் எப்பொழுதுமே நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை உடையவனாக இருப்பதனால், எங்கள் மேல் நீ கருணை காட்டியதனாலே, எங்களிடம் உனக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை நீ அனுப்பி இருப்பதனாலே, உந்தன் அருளினால், உன்னுடைய கைண்ட்னஸால தான் நாங்கள் பிளஸிங்கால தான் நாங்கள் காட்டுல 12 வருடங்கள் இருந்துவிட்டு அடைவி நீங்கி வந்தனம். இப்ப ஒரு வருடம் மறைந்திருந்து வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று சிற்சில வாசகம் இயம்புவான். இன்னும் ஒரு பணிவுடன் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறான் பாருங்க. சண்டையை ஆரம்பிப்பதற்காக பேச்சை ஆரம்பித்து சேவடி பணிந்து போற்றி நிற்கின்றான் அர்ஜுனன். தொடர்ந்து பேசுகின்றான். யாது ஒன்றும் அறியா என்னை இவனலாது இலை என்று இந்த மேதினி மதிக்குமாறு வில் முதல் படைகள் யாவும் தீதர தந்த உண்மை தெய்வமையா நீ. ஆசிரியர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் துரோணாச்சாரியரை. அவர் ஆசிரியர், இந்த பையன் சீடன், சிறந்த ஆசிரியர் சிறந்த சீடர்னு சொன்ன இங்க சீடன் என்ன சொல்றான்னா, ஆசிரியர் இல்ல, நீங்க எல்லாம் தப்பா பேசுறீங்க அவரை பத்தி, அவர் தெய்வம்ங்கிறாரு. தெய்வம் எப்படி? உண்மை தெய்வம் நீ. அப்படின்னா உண்மை இல்லாத தெய்வம் இருக்கும் போல இருக்கு. உண்மை தெய்வம் நீ, நான் உண்மையை சொல்கின்றேன், தெய்வம் நீ. எப்படி தெய்வம் வந்தாரு? யாது ஒன்றும் அறியா என்னை. நான் சின்ன பையனா இருந்துட்டு சும்மா குளத்தங்கரையில பந்த போட்டு அடிச்சிட்டு இருந்த சமயத்திலே ஒன்றுமே எனக்கு தெரியாது என்ற நிலையிலே இருந்த பொழுது, யாது ஒன்றும் அறியா என்னை நீ என்ன பண்ண? இவனலாது இலை என்று இந்த மேதினி மதிக்குமாறு. one day I was in a state I don't know anything. Second day after getting your blessings, what happened to me? இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாருமே இவனை மாதிரி வேறு ஒரு ஆள் இல்லை என்று போற்றி மதிக்கும் மாதிரி. இவனலாது இலை, இவனை மாதிரி வேறு ஒரு ஆள் இல்லை. நீ எத்தனை உலகத்துல போய் தேடினாலும் இவனுக்கு ஒரு ஈக்குவலண்டா தராசு தட்டில வைப்பதற்கு அர்ஜுனன் மாதிரி ஒருவன் கிடையாது என்று, இவனலாது இலை என்று இந்த மேதினி மதிக்குமாறு. இந்த மேதினா உலகம், உலகத்தின்னா உலகத்தில் இருக்கின்ற மக்கள். மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடி கொடுத்தார்னு பார்த்தோம்ல, அந்த இட ஆகு பெயர். அந்த மேதினியில உலகத்திலே இருக்கின்ற எல்லோரும் மதிக்கும் மாதிரி வில் முதல் படைகள் யாவும் தீதர தந்து, எல்லா விதமான போர் கருவிகளையும் கொடுத்து, அந்த போர் பயிற்சிகளையும் கொடுத்து, அந்த போருக்குரிய அறிவையும் கொடுத்து, வில் முதல் படைகள் யாவும்
ஸ்ரீதர தந்த, எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நீ எனக்கு கொடுத்த உண்மை தெய்வம். அதனாலதான் இன்னைக்கு என்ன எல்லாரும் சொல்றாங்க, இவனலாது இல்லை, இவனை மாதிரி ஒருவன் இருக்குமா என்று முன்னாலே யாதும் ஒன்றும் அறியாத என்ன இப்பொழுது உலகம் போற்றி கொண்டிருக்கின்றது. உண்மை தெய்வம் ஐயா நீ. உனக்கு எதிர்த்து நான் இப்பொழுது சண்டை போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? பஞ்ச பாதகம் தன்னில், மொத்தம் பாதகம்னா குற்றம், 5 குற்றங்கள் தான் நம்முடைய காலத்திலே பெரும் குற்றங்களாக கருதப்பட்டவை. 1 கொலை, 2வது பொய், 3வது களவு திருடுதல், 4வது கட்குடித்தல் கல் குடித்தல், 5வது குரு துரோகம். இன்னும் நிறைய குற்றங்கள் என்பது நிறைய இருக்கின்றது. பட் இவைதான் பஞ்சமா பாதகங்கள்லாம் பெரிய குற்றங்கள் என்று பட்டியல் போட்ட இந்த 5லே 1 குரு துரோகம். உன்னிடம் நான் எதிர்த்து நின்று இப்பொழுது சண்டை போட்டால் அது இந்த பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாக அமையும். அதை நான் செய்ய மாட்டேன்கிறார். பஞ்ச பாதகம் தன்னில் 1 உன் பதம் யுகம் பிழைப்பது ஐயா. உன்னை பிழைப்பது, உனக்கு நான் தவறு செய்தால் அது பஞ்சமா பாதகத்தமாக என்னை மக்கள் கருதுவார்கள் என்று சொல்ல வந்த அர்ஜுனன் ஒரு வாசகத்தை போட்டா இடையில. என்னன்னா, பஞ்ச பாதகம் தன்னில் 1 உன் யுகம் பிழைப்பது ஐயான்னு சொல்லல, உன் பதம் யுகம் பிழைப்பது ஐயா. உன் பதம்னா காலடி, உன்னுடைய காலடியை நான் பிழைத்தால் கூட அது பஞ்சமா பாதகங்களிலே ஒன்றாக கருதப்படும். அந்த தீமையை நான் செய்ய மாட்டேன். உன்னை பிழைப்பது கிடையாது. நீ பக்கத்துல நிக்கிற உன் காலை நான் மிரிச்சிட்டேன்னு வச்சுக்க, தெரியாம மிரிச்சிட்டேன்னு வச்சுங்க, பாதகங்களுக்கு பிழைப்பது. அந்த வேற என்ன, நம்ம பாதத்தை என்ன பண்ண போறோம்? ஏதோ ஒண்ணு காலில் போட்டோம், ஒரு பக்கத்துல வாதினாரு, ஒரு பாத்திரத்தை போட்டோம், கால் உன் காலில் நான் உனக்கு பிழை செஞ்சால் கூட அது பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாக கருதப்படுமே ஐயா. உண்மை தெய்வமாகிய உன்னை எதிர்த்து நான் செய்வானா, உன்னிடம் நான் சண்டை போட மாட்டேன் என்று துரோணாச்சாரியரிடம் அர்ஜுனன் சொல்கின்றான். அது மாத்திரம் இல்ல, மண்ணோடு சூட நின்ற மாசுனம் உயர்த்த கோவை. எனக்கு இந்த துரியோதனனுக்கு சண்டை போட்டு கண்மூடி கண் திறக்கும் நேரத்துக்குள்ள அத்தனை பேரையும் அடிச்சு அனுப்பிட்டேன் இங்க இருந்து. அவனை சுற்றி எத்தனை அரசர்கள் இருந்தால் என்ன, மண்ணோடு சூட நின்ற, மண்ணுன்னா மன்னர்கள், இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற எத்தனை மன்னர்கள் சுற்றி வந்து கொண்டு அவனை சுற்றி வர அவன் என்னிடம் சண்டை போட்டான். மண்ணோடு சூட நின்ற மாசுனம்னா துரியோதனுடைய கொடியை பாத்தீங்கன்னா அது பாம்பு கொடி, அதாவது பாம்புடைய உருவம் பொருத்தப்பட்ட கொடி. அந்த 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 பாம்பு உருவம் இருக்கிறது அல்லவா, அந்த பாம்புக்கு பெயர் மாசுனம். அது தனி கதை. இந்த மகாபாரதத்துல மாத்திரம் நம்ம ஒரு கதையை எடுத்தோம்னா அப்படியே போயிடும். அது நம்ம பேர் இருக்கிற இடம் தெரியாம நம்ம அதுல மாட்டிக்குவோம். அதனால we have to be careful in keeping our monologue in one single direction. மாசுனம்னா அந்த பாம்பு உடைய கொடியை, மாசுனம் உயர்த்த கோவை, அரசனை, பாம்பு கொடியை உடைய அந்த அரசனையும் அரசனை சுற்றி இருந்த அந்த மண்ணோடு சூட நின்ற அத்தனை பேரையும் மின்னோடு உறும் ஏறு அண்ண வெகுண்டு அமர் புரிவது அல்லால். ஒரு மின்னல் அடிக்குதுன்னு வச்சுங்க, மின்னல் அடிக்கிறப்ப என்ன வரும், உடனே இடி அப்படியே உயிரை நிலை கொள்ளைகிற மாதிரி பெரும் இடி இடிக்கும். அந்த மாதிரி பெரும் கோபத்துடன் அவர்களை நான் வெகுண்டு அமர் புரிவது அல்லால். அமர்னா சண்டை, அவர்களுடன் கோபப்பட்டு நான் சண்டை புரிய வேண்டும் என்றால் புரிவேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை விட்டுட்டு நின்னோடும் ஐயா, உண்மை தெய்வமே, உன்னோடும் கிருபனோடும், கிருபன யாரு, கிருபாச்சாரியரோடும், நின் மகனோடும், உன்னுடைய மகன் அசுத்தாமனோடும், முந்தை தன்னோடும், என் தந்தைக்கு தந்தையாக இருக்கின்ற பீஷ்மாச்சாரியரோடும் புரியேன் வெம்போர். ஒரு வெம்போர் முன்னால பண்ணுவங்கிறாரு. மற்ற அரசர்களுடன் சேர்ந்து கொண்டு நிற்கின்ற அந்த துரியோதனனை வெகுண்டு அமர் புரிவது என்றால் நான் ரெடிங்கிறாரு, எனக்கு கேசரி சாப்பிடுற மாதிரிங்கிறாரு. ஆனால் நின்னையும் கிருபனையும் நின் மகனோடும் முந்தை என்னுடைய தந்தையின் தந்தையையும் வெம்போர் புரியேன் தக்கது. இதுதான் நான் சொல்றது. சண்டை போடாமல் இருப்பதுதான் எனக்கு உரிய தர்மம், சரதம், இது சத்தியம். அப்படி நான் மீறி செய்தால் ஐயா அது பாவம், தக்கது சரதம் பாவம் என்றார்.
உங்களுடன் போர் செய்வது தகுதியாகாது, இது சத்தியம். அப்படி நான் போர் செய்ய முனைந்தால் அது பெரும் பாவம், பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாகும். அதனாலே நான் சண்டை செய்ய மாட்டேன் என்று அர்ஜுனன் பிடிவாதம் பிடிக்கின்றான். இதில் இன்னொரு கருத்து வருகின்றது. குருவை போல குருவனுடைய புதல்வனும் குருவுக்கு சமம் என்பதனால்தான் அசுவத்தாமனையும் சண்டை போடுவதற்கு மறுக்கின்றான் அர்ஜுனன். எத்தனையோ வீரர்களை கொன்ற அந்த அர்ஜுனன் இது கடைசி வரை துரோணரை கொல்லவில்லை. பாரத யுத்தத்திலும் துரோணரை அவர் கொல்லவில்லை, அசுவத்தாமனையும் அவன் கொல்லவில்லை. குருவை போல குரு புத்திரனையும் நன்கு மதித்தான் அர்ஜுனன். ஆனால் துரோணர் அர்ஜுனனை பார்த்து, நாங்கள் சண்டைக்கென்று வந்துவிட்டோம். ஏன் சண்டைக்கு வந்தோம்? நாங்கள் அந்த தேசம் போடுகின்ற உணவை உட்கொண்டு அந்த தேசத்திற்கு நலங்களுக்கு உட்பட்டு நாங்கள் வாழ்கின்றோம். அதனாலே செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்கு நாங்கள் சண்டை செய்தே ஆக வேண்டும். நீ தயங்காமல் சண்டை செய். உன்னுடைய வில் வித்தையை பார்ப்பதற்கு நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். உன்னுடைய சாமர்த்தியத்தை கண்டு நாங்கள் மகிழ்வோமே ஒழிய வருத்தப்பட மாட்டோம். உன் வில்லை வளைத்திடுக என்று தன்னுடைய குரு சொல்ல, இப்பொழுது குருவினுடைய சொல்லை மீறாமல் சிலர் நம்ம பார்க்க போறோம். Some of the best students we are going to see, they seem to be disobeying the guru when it is not as per the value systems. ஆனா இங்கே கண்டிப்பாக அர்ஜுனுடைய வேல்யூ சிஸ்டம் does not permit him to fight a war against his teacher's son. இருந்தாலும் தன்னுடைய ஆசிரியரே அதை செய் என்று சொன்ன காரணத்தினாலே, உன்னுடைய வில்லை வளைத்திடு, உன்னுடைய யுத்த சாமர்த்தியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசிரியரை கேட்டுக்கொண்டதினாலே சண்டையை ஆரம்பிக்கின்றான் அர்ஜுனன். அது ஒரு சிறந்த செயல் தான். குருன்னா துரோணாச்சாரியரும் அக்குருவை தப்பா குருகுல கோவும். எத்தனை குரு பாருங்க. அக்குருவை தப்பா, அக்குருன்னு யாரு? துரோணாச்சாரியாரை தப்பான தப்பி அவர் சொல்வதற்கு மீறாமல் வாழ்கின்ற அந்த அர்ஜுனனும் அக்குருவை தப்பா குருகுலம் கோவும். குருகுலத்தில் தோன்றிய அரசனாகிய அர்ஜுனனும் குருவும் அக்குருவை தப்பா குருகுல கோவும் தங்கள் அறுவரை தோளில் நாணி அரை தர. தங்கள் இருவரும் தங்களுடைய தோளிலே அணிந்திருந்த வில்லையும் அம்புரா துணியும் எடுத்து பிறை வில் வாங்கி வில்லை எடுத்து நாணினை பூட்டி கரு உயிர்த்து எழுந்த காலம் மழை முகில் கால் கொண்டு என்ன ஒருவருக்கொருவர் வாளி ஓர் கோடி எய்தார். சண்டை போட ஆரம்பித்தார்கள். இவர்கள் பெரும் வில் வித்தையிலே மிகச்சிறந்த வீரர்கள் இருவர், இந்த ஆசிரியரும் இந்த மாணவரும். ஒரு நிமிடத்திலே அவர்களுடைய வில்லிலிருந்து எத்தனை அம்புகள் கிளம்பியது என்றால் ஒரு கோடி எய்தார். 1 கோடி அம்புகள் கண்ணிமைக்கும் நேரத்திலே அத்தனை அம்புகள் ஒருவரை நோக்கி ஒருவர் எய்த சண்டை செய்கின்றனர். போர் புரியேன் என்று சொன்ன அர்ஜுனன் பிறகு துரோணன் வில்லை வளைத்திடுக என்ற அளவிலே ஆசிரியனது கட்டளை, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. ஒய் எம் எம்பசைசிங்னா ஆசிரியருடைய கட்டளைக்கு இணங்கி போர் தொடங்கியமே இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எ கிரேட் டீச்சர் ஸ்டூடெண்ட். There are of course contrary views and contrary students. We'll look at them some other time. அந்த குருவை தப்பா குருகுலக்கோ அதுல ஒண்ணு இருக்கின்றது. அது என்னன்னா, ஒரே வார்த்தை திரும்பி வெவ்வேறு பொருளிலே வந்ததுன்னா சொல் பின்வரும் நிலையணின்னு ஒரு சொல்லை நான் நல்லா பார்க்க போறேன் இன்னொரு இடத்துல. அது ஒரு வார்த்தை பல பொருள்ல வர்றது. இங்கே குரு என்பது எப்படி எத்தனை வார்த்தையில வருது பாருங்க, எத்தனை பொருள்ல வருது பாருங்க. அந்த குருகுலத்து அரசன் தன்னுடைய ஆசிரியர் துரோணாச்சாரியாரை வெல்கின்றான். அது மாத்திரம் இல்லாமல் பீஷ்மாச்சாரியரையும் விதுரனையும் மற்ற அனைவரையும் வென்று ஆணிரையை மீட்டு கொண்டு
அரசவை நாட்டிற்கு வந்து சேருகின்றனர். One minute, please. சரி. போரிலே வென்று ஆநிரையை மீட்டுக் கொண்டு உத்தரனை அழைத்துக் கொண்டு அர்ஜுனன் அரண்மனைக்கு திரும்புகின்றான். அங்கே ஒரு நல்ல நாடகம் நடக்கின்றது. அது நம்முடைய கதைக்கு இப்பொழுது இடமில்லை. சிறந்த ஒரு அர்ஜுனனை பற்றி தெரியாத அந்த நாட்டு மன்னன் தன்னுடைய மகன் உத்தரன் தான் அந்த 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 வெற்றிக்கு காரணம் என்று புகழ்ந்து பேச, வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்திருக்கலாம் தருமர். அது உத்தரனுடைய வெற்றியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தேரோட்டி கொண்டு சென்றாலே அந்த பெண் பிள்ளையனுடைய செயலாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த சூதாட்ட கருவியினாலே சொக்கட்டானாலே தருமரை நோக்கி எறிய தருமருடைய வாயில் அடிபட்டு இரத்தம் கீழே சிந்துவதற்கு முன் திரௌபதி தன்னுடைய புடவையிலே அதை வாங்கி கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுகின்றான் அந்த அரசன். அப்பொழுதுதான் அவனுக்கு உண்மை தெரிய வருகின்றது. தன்னுடைய மகனின் மூலம் இவர்கள் எல்லோரும் வேறு யாரும் அல்ல, பாண்டவர்கள் என்று. அந்த நாட்டிலே தருமனுடைய இரத்தம் சிந்தினால் அந்த நாடு தாங்காது, அந்த தர்ம தேவனுடைய இரத்தத்தை சிந்தினால் அதை தாங்க இயலாது என்றுதான் திரௌபதி அந்த இரத்தத்தை தன்னுடைய புடவையிலே வாங்கிக் கொள்கிறாள் என்பது கதை. உத்திரன் வருகின்றான். வந்தவுடன் இப்பொழுது அவனுக்கு அர்ஜுனன் எல்லா உண்மையும் சொன்னதனாலே தர்மனுடைய காலிலே விழுந்து வணங்குகின்றான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய தந்தையும் கூப்பிட்டு தர்மன், பீமன் என்ற மற்ற எல்லோருடைய காலிலும் விழுந்து தாங்கள் செய்த தவறு தெரியாமல் இப்படி நாங்கள் ஒரு வருடம் அவர்களை வேலையை வாங்கிவிட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இருவரும் வணங்குகின்றனர். வணங்கி முடிந்து எல்லோரும் அமருகின்றனர். உத்தரன் is still in a state of ecstasy and elation. அர்ஜுனனுடைய சண்டையை இப்படி அருகில் இருந்து பார்த்தோமே, நம்முடைய அரண்மனையிலே இப்படி இருந்திருக்கிறானே அர்ஜுனன் என்று, அதுவும் தன் தங்கையிடம் தோழியாக இருந்திருக்கிறானே என்றும், அர்ஜுனனுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டுமே என்றும் மகிழ்ச்சியினுடைய எல்லையில இருக்கின்ற அந்த உத்தரன் அந்த தருமரை பார்த்து ஒன்று சொல்கின்றார். யாரு? அந்த இளவரசன், அந்த உத்தரன். அந்த ஒரே தரைப்பாட்டுன்னு பேர் அது நாங்க சொல்றது. எத்தரையும் நீழல் செய் தனி கவிகை எந்தாய், இத்தரையும் நின்னது யாமும் நின் ஏவலினர், பத்தரையோடு ஈர் அறைகொள் பல் படையும் நினைவே, உத்தரையும் வில் விசையனுக்கு உரியல் என்றார். ஒரு தரை எத்தனை வருதுன்னு பாருங்க. எத்தரையும் நீழல் செய் தனி கவிகை எந்தாய். எத்தரைனா தரைன தேசம், நாடு. எந்த தேசத்தையும் அரசாட்சி செய்வதற்கு உனக்கு தான் தகுதி இருக்கின்றது, நீனே அரசை செய்கின்றவன். தனி கவிகை எந்தாய், உனக்கென்று ஒரு கொடை, அரசனுடைய கொடை, வெண்கொற்ற கொடை, வேறு யாருக்கும் இல்லாத அளவுக்கு சிறந்திருக்கின்ற கொடையின் கீழே உலகமே உன் கீழே இருக்கின்றது. எத்தரையும் நீழல் செய் தனி கவிகை எந்தாய். தர்மனை பார்த்து அந்த உத்தரன் இளவரசன் சொல்கின்றான்.
அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விராட நாடு மாத்திரம் உனக்கு உனக்கு இல்லாமல் இருக்குமா? இல்லையே. இந்த நாடும் நாங்கள் தெரியாமல் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாடும் உன்னுடைய நாடு தானே. இத்தரையும் நின்னது. இப்ப நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோமே, இத்தரையும் இந்த தேசமும் நின்னதே. எந்தாய் என்னுடைய தாயும் தந்தையும் ஆகிய தர்மபுத்திரனே, இத்தரையும் நின்னது. என்ன எத்தரையும் உனக்கு தாங்கிறப்ப இத்தரையும் நின்னதே. யாமும் நின் ஏவலினர். இந்த தரையும் உனக்கு சொந்தமா இருக்கிறதுனால இந்த தரைக்கு உரியவராக இருக்கின்ற நானும் என்னுடைய தந்தையும் உனக்கு பணியாட்கள். யாமும் நின் ஏவலினர். பத்தரையோடு ஈர் அறைக்குள் பல்படையும் நினைவே. அது மாத்திரமா உனக்கு? இப்போ அடுத்தது நீ கௌரவர் கூட சண்டை போட போற. அந்த அந்த சண்டைக்கு உனக்கு படை தேவைப்படுகின்றது. இந்த நாட்டு படைகள் எல்லாமே உன்னுடைய படைகள் தான். இந்த தரை உன்னுடைய தரை தானே. பத்தரையோடு இங்க ஒரு தரை வருது இல்ல. பத்தரைன்னு என்ன? பத்தரைன்னா 10 அறை. அரைன்னா ஹாஃப். 10 இன்டு ஹாஃப்னா என்ன? அந்த காலத்துல பாருங்க பாட்டு என்ன அழகா எழுதிட்டாங்க. இலக்கணத்துல கணக்கு இருக்கு பாருங்க. 10 இன்டு அரைன்னா 5. 10 அறை 5. பத்தரையோடு ஈர் அறை. இன்னொரு ஈருன்னா 2. 1 ஈருன்னு பேரு. 2க்கு ஈருன்னு பேரு. ஈர் அறைனா 1. 2 அறை 1. 10 அறைனா 5. 5 + 1 6. 6ன்னா என்ன? 6 ஒரு நாட்டிலே 6 விதமான படைகள். ராமாயணம் படிக்கிறப்ப எல்லாரும் அதை கவனிச்சு படிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அது. 6 படைன்னா என்னன்னா அறுவகை படைன்னே பேர். ஒரு படை நாட்டுப்படை. அது நாட்டுப்படை என்பது நாட்டிலே நிறுத்தி வைக்கப்படுகின்ற படை. ஒரு நாட்டிலே இன்வேஷன் நடக்கிறப்ப இந்த இதெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. இன்வேஷன் இருக்கிறப்ப அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு இருக்கிற படை நாட்டுப்படை. காட்டுப்படை அங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு எல்லை என்பது இயற்கையாக இருக்கின்ற ஒரு காடு. அந்த காட்டிலே அரசன் ஒரு படையை நிறுவி வைத்திருப்பான். அது காட்டுப்படை. பகைப்படை எனிமியை விரோதியை கண்காணிப்பதற்கென்ன ஒரு விரோதி நாட்டிலே இருக்கின்ற ஒரு படை பகைப்படை. துணைப்படை இது ஆன்சரரி படை. இந்த படைகளுக்கெல்லாம் தேவைப்படுகின்ற போது அடிஷனல் சப்ளிமெண்ட் பண்ற படை துணைப்படை. கூலிப்படை. கூலிப்படைன்னா சுந்தரகாண்டம் பாத்தீங்கன்னா முதலிலே அனுமன் சீதையை பார்த்து விட்டு இந்த எப்படா இந்த ராவணனை பார்ப்பது என்பதற்காக ஒன்று செய்யறான். அந்த அசோகவனத்தை அழிக்க ஆரம்பிக்கின்றான். அந்த அழிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த ஏதோ ஒரு குரங்கு அந்த அசோகவனத்தை அழித்து கொண்டிருக்கின்றது. அது என்னன்னு பாருங்கிற அளவிலே உத்தரவிடப்பட அந்த கிங்கரர்கள் கிங்கரர்கள் என்னன்னா சொன்னது செய்வாங்க. ஏன் தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது. ஓடுனா ஓடுவாங்க, இந்த மலையை உடைப்பாங்க, மரத்தை புடிங்கிட்டுவானா புடிங்கிட்டுவாங்க. கூலிப்படைன்னா they don't have any loyalty or anything. You pay, I will do the work. அது கூலிப்படை. இப்ப இந்த காலத்துல அது மெர்சினரின்னு சொல்றோம்னு நினைக்கிறேன். கூலிப்படை. அடுத்தது மூலப்படை. மூலப்படை என்பது வேறு கூலிப்படை என்பது கூலி வாங்கி கொண்டு சண்டை போடுகின்ற படை அது கூலிப்படை. மூலப்படை என்பது வெவ்வேறு இடங்களிலே that's a route of the army kept concealed in different places. அது மூலப்படை. அப்ப நாட்டுப்படை, காட்டுப்படை, பகைப்படை, துணைப்படை, கூலிப்படை, மூலப்படை இதெல்லாம் ஒரு மூலப்படை தான். லாஸ்ட் பட் ஒன் டேல ராமர் சண்டை போடுற the finest war strategies அந்த ராமாயணத்துல அந்த மூலப்படைகளுடன் ராமன் சண்டை போடுற காட்சி தான் அந்த மூலப்படை கூட. கூலிப்படைங்கிறது அனுமனை அழிக்கின்ற படை. முதல் படை அந்த கூலிப்படை என்பது. இப்படி 6 வகையான படைகள் இருக்குல்ல, அந்த படைகள் எல்லாம் தருமரே உனக்கே உரியது. பத்தரையோடு ஈரறை. 10 1 5 1 6 6 அறை கொல் பல் படையும் நினைவே. அந்த 6 வகையான படையும் நினைவே. உத்தரையும், உத்தரைன்னா என்னுடைய சகோதரி உத்தரையும் வில் விசயனுக்கு உரியல் என்றார். இந்த வில் என்றாலே விஜயன் என்று சொல்லப்படுகின்ற இந்த அர்ஜுனனுக்கு என்னுடைய தங்கை அவனுக்கு உரியவர் என்று மகிழ்ச்சியிலும் நன்றி பெருமிதத்திலும் அந்த உத்தரன் தன்னுடைய தங்கையை அர்ஜுனனுக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார். பக்கத்துல வில் விஜயன் நம்பால் நின்றுட்டு இருக்காரு. அவன் சொன்னதை பார்த்துட்டு உத்தரனை பார்த்து சொல்றாரு, வில் விஜயனும் உத்தரன் விளம்புதலும்
புத்திரன் இப்படி சொன்ன உடனே வீரம், கல்வி, செய்கலை, திறன், வனப்புடை, காலாய். இதுல ஒண்ணுமே அவனுக்கு கிடையாது. காலாய்னா பெரும் ஏறு போல் வீறு கொண்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த காளை மாடு மாதிரி வீரமுடையவன். அங்க வீரம் அவன் இந்த கௌரவர்ல பார்த்த உடனே மயக்க அடிச்சு விழுந்துட்டான் தேர்ல. இருந்தாலும் என்ன ஒரு 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 நாகரிகமாக அர்ஜுனன் கூப்பிடுறான் பாருங்க. வீரம், கல்வி, செய்கலை, திறன், வனப்புன்னு அழகு அது இருந்துச்சு அவன்கிட்ட. வனப்பு உடைய காலாய், காளை மாடு மாதிரி உடையவனே, இல் விஷயம் மெய் குணனில் மிக்க இளையால். நீ உன்னுடைய தங்கச்சி எனக்கு உரியவள் என்று சொன்னாயே, உத்தரையும் நின்னது என்று சொன்னாயே, இல் விஷயம் இல் வாழ்க்கைக்கு உரிய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய தங்கை சிறந்து விளங்குகின்றாள். ஏன்னா எனக்கு தெரியுமே, நான் தானே அவளுக்கு தோழியா இருந்தேன் ஒரு வருஷம். இல் விஷயம் இல்லத்திலே இருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் சிறந்து விளங்குகின்றாள் உன் தங்கை. மெய் குணனில் உண்மையான குணங்கள் என்னவோ அத்தனையும் அவளிடம் இருக்கின்றன. மிக்க இளையாள், இதெல்லாம் அதிகமாக இருக்கின்ற இளையாள். இளையாள்னா எத்தனை பொருள் பாருங்க. இளையாள்னா தங்கை, இளையவள் என்று பொருள். மிக்க இளையாள்னா என்னை நீ திருமணம் செய்து கொள்ள சொல்கின்றாயே, அவள் மிக்க இளையாள். அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் ரொம்ப பெரியவன். எனக்கு என் கல்யாண வயசுல எனக்கு பசங்களே இருக்காங்க, கல்யாணமும் ஆயிரத்தி சில பசங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணை நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது? மிக்க இளையாள், என் தொல் விஷயமுற்ற சுதனுக்கு உரியல் என்றாள். சுதன்னா என்னுடைய மகன் அசுவத்தாமன், அவனும் எப்பொழுதுமே வெற்றியே உடையவன் தான். சொல் விஷயமுற்ற வெற்றியே உடைய என்னுடைய மகன் சுதனுக்கு, அசுவத்தாமனுக்கு உரியல், அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொன்னான். ஏன் என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். என்னன்னா, அவ்வளவு அழகு உடையவள் அந்த பெண், மிக்க இளையாள், நல்ல இளம்பெண், செல்வ அரசனுடைய பெண், ஆல்ரெடி அர்ஜுனனுடன் பழகியவள், அர்ஜுனன் மேலே தீரா தோழி என்ற முறையிலே தீரா அன்பு வைத்திருக்கின்றவள். அவளை மணப்பதற்கு யாராவது தயங்குவார்கள்? அதுவும் அர்ஜுனன் மாதிரி ஒருவன். என்ன சொல்கின்றான் என்றால், இல்லை, நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் கலைகளை அவளுக்கு நான் கற்றுக் கொடுத்ததுனாலே, இந்த ஒரு வருஷத்திலே நாட்டிய கலைகளை, இசைக்கலைகளையும் நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்ததுனாலே நான் அவளுக்கு ஆசான் ஆகுவேன். ஆசிரியனாக இருக்கின்ற பொழுது மாணவனை திருமணம் செய்து கொள்வது இது நடக்கின்றது வேற ஒரு நிலையிலே, அதை அப்புறம் பார்க்கலாம். அந்த மாணவியை ஆசான் திருமணம் செய்து கொள்ள கூடாது, அது தந்தை முறை. ஆசான் தந்தைக்கு சமமானவன், அதனாலே நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுக்கின்றார். எதற்கு இது சொல்கின்றேன் என்றால், எப்படி ஒரு மாணவனாக இருந்து துரோணரிடம் பணிவை காட்டுகின்ற அதே சமயத்திலே அன்று மாலை, இது காலையில நடந்துன்னு வச்சுங்க, அன்று மாலை ஆசிரியனாக இருக்கின்ற அந்த அர்ஜுனன் எவ்வளவு பண்புடன் தன்னுடைய தான் சொல்லிக் கொடுத்த மாணவியை அங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் மணந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது கூட அப்படி ஒரு இளம் அரச குமாரியை அவன் மணப்பதற்கு மறுக்கின்றான் என்றால், ஒரே சமயத்தில் ஒரே நாளிலே சிறந்த மாணவனாகவும் சிறந்த ஆசிரியனாகவும் மிளிர்கின்றான் அர்ஜுனன் என்றால் அது மிகையல்ல. ஆனால் இத்தகைய அர்ஜுனனும் துரோணாச்சாரியரும் ஒரு நிகழ்ச்சியிலே அவ்வளவு சிறந்து விளங்காமல் இருக்கின்றார்கள். அது என்னவென்றால், அசுவத்தாமன் இது ஏகலைவனுடைய நிகழ்ச்சியிலே the teacher also doesn't come off well, the great student also doesn't come off well. என்ன நடக்கின்றது? ஏகலைவன் துரோணாச்சாரியரிடம் வந்து, நான் வில்வித்தை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றேன், உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார். இதுவரை என்ன கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்று கேட்க, ஏகலைவன் தன்னுடைய வில்வித்தையை காட்டுகின்றார். அதை பார்த்து அசந்தே விட்டார் துரோணாச்சாரியார். இவன் நாம் கற்றுக் கொடுக்காமலேயே இத்தனை சிறப்புடன் இருக்கின்றானே, இவனுக்கு நாம் இன்னும் கற்றுக் கொடுத்தால்
அர்ஜுனனை மாதிரி வேறொரு வீரன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்கின்ற அளவிற்கு நான் அர்ஜுனனுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றனே, அந்த வார்த்தை பொய்யாகிவிடும். ஏனென்றால் இவன் அர்ஜுனனை மிஞ்சி விடுவான் வில்வித்தையிலே என்று என்று எண்ணி தன்னுடைய சொல் பொய்யாமல் இருக்க வேண்டும், பொய்யாக ஆகிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே அந்த ஏகலைவனுக்கு ஆசிரியனாக இருப்பதற்கு மறுத்து ஏகலைவன் பிடிவாதம் பிடிக்க, நான் உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அவசியமில்லை, பயிற்சியே உனக்கு சிறந்த ஆசானாக இருப்பான், நீ சென்று பயிற்சி செய்து உன் வித்தையை நீ திறம் பண்ணிக்கொள் என்று சொல்ல, ஏகலைவன் தன்னுடைய காட்டிலே தன்னுடைய இடத்திற்கு வந்து தன்னுடைய குடிசையிலே தன்னுடைய ஆசிரியர் துரோணாச்சாரியார் மாதிரியே ஒரு சிலையை அமைத்து அந்த சிலைக்கு முன்னாலே எல்லா அஸ்திரங்களையும் பயிற்சி செய்து அந்த சிலைக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது அவனுக்கு தானாகவே அந்த மந்திரங்கள் எல்லாம் வரப்பெற்று எல்லா அஸ்திர வித்தைகளிலும் சிறந்து பயிற்சி செய்து விளங்கினான் அந்த மாணாக்கர். யாரு? ஏகலைவன். ஒரு முறை காட்டிலே வேட்டையாடுவதற்காக கௌரவர்களும் பாண்டவர்களும் செல்ல ஒரு நாய், இவர்களுடன் சென்ற வேட்டை நாய் ஒன்று இவர்களை நோக்கி குறைத்து கொண்டே ரொம்பவும் அதிகமாக காட்டிலே குறைத்து கொண்டிருந்தது. குடிசையிலே துரோணாச்சாரியரை நினைத்து கொண்டு தபத்திலே இருந்து மெடிடேட் பண்ணி சிந்தனை செய்து கண்களை மூடி தியானம் பண்ணி அந்த மந்திரங்கள் வரப்பெற்று பயிற்சி செய்து கொண்டிருந்த அந்த ஏகலைவன் இந்த நாயினுடைய குறைக்கின்ற ஓசையை கேட்டு வெறுப்புற்று தன்னை இது பயிற்சி செய்வதற்கு தடை பண்ணுகின்றது என்று சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அம்பை விட அவை மூன்றாக பிரிந்து வேகமாக வந்து நாயினுடைய வாயை கீழும் மேலுமாக இருந்து சுற்றி வளைத்து குறைக்க முடியாமல் கட்டிவிட்டது. அர்ஜுனன் அதை பார்த்து அசந்து விட்டான். ஒரு நாயை துன்பப்படுத்தாமல் அது குறைப்பதை மாத்திரம் நிறுத்துவதற்கு ஒரு அஸ்திரமும் ஒரு மந்திரமும் இருக்கின்றதே, நமக்கு இது தெரியவில்லையே என்று அங்கேயே நிறுத்தி அங்கே விசாரிக்கின்றான் யார் இதை செய்தது என்று. அங்கு இதை ஏகலைவன் செய்கின்றான். ஏகலைவன் யார் சொல்லிக் கொடுத்தது என்றால் துரோணாச்சாரியார் தான் குரு. அந்த குடிசையிலே இருந்து கொண்டு துரோணாச்சாரியரோட மந்திரங்களை பெற்று அவன் கற்றுக்கொள்கின்றான் என்று சொல்ல, துரோணிடம் வேகமாக அர்ஜுனன், இப்படி நீ அல்லாது வேறு ஒருவரும் இல்லை வில்லுக்கு என்று என்னை ஆக்குவீர்கள் என்று சொன்னீர்களே குருவே, இப்பொழுது என்னையும் சிறந்து விளங்குகின்ற ஒருவன் உங்களுடைய உருவத்தையே குருவாக வைத்துக் கொண்டு உங்களிடமிருந்து மந்திரங்களை பெற்று அவன் சிறந்து விளங்குகின்றானே என்று கேட்க, அர்ஜுனனும் துரோணாச்சாரியரும் காட்டிற்கு சென்று ஏகலைவனை பார்க்கின்றார்கள். துரோணாச்சாரியே சிந்தித்து அந்த எண்ணத்திலேயே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட அந்த ஏகலைவனை பார்த்து துரோணாச்சாரியரும் அர்ஜுனனும் மகிழ்வதற்கு பதிலாக அர்ஜுனன் பொறாமைப்படுகின்றான். துரோணர் தான் அர்ஜுனனுக்கு கொடுத்த சொல் தவறாகி விடுகின்றது என்று தன்னுடைய ஸ்பெஷல் மாணவன் இப்பொழுது 2வது ரேங்குக்கு தள்ளப்படுகின்றானே என்று நினைத்த காரணத்தினாலே அவனை ஏகலைவனை பார்த்து, குருவாகிய எனக்கு நீ என்ன தட்சணை கொடுப்பாய் என்று 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 கேட்க, நீங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு குரு தட்சணையாக தரப்படும் என்று சொல்ல, உன்னுடைய கட்டை விரலை குரு தட்சணையாக கொடு என்று சொல்ல, சிறிதும் தயங்காமல் அங்கு இருக்கின்ற ஒரு கத்தியினாலே தன்னுடைய கட்டை விரலை அறுத்து குரு தட்சணையாக கொடுக்கின்றான். அர்ஜுனனும் துரோணாச்சாரியாருக்கு சிறந்த குரு தட்சணை தான் கொடுக்கின்றார். பாஞ்சால தேசத்து மன்னனை தோற்கடித்து தேரிலே கட்டி இழுத்துவாய் அந்த நாட்டினுடைய பாதியை நான் பெற வேண்டும் என்று சொல்ல அப்படியே செய்கின்றான் அர்ஜுனன். சிறந்த குரு தட்சணை தான். ஆனாலும் இங்கே ஏகலைவன் தன்னுடைய கட்டை விரலை எதுக்கு கொடுத்தார் என்றால், கட்டை விரல் தான் வில் வித்தைக்கு மிக முக்கியமானது. அந்த விரலையே அந்த வித்தையே கொடுத்து விட்டான் ஏகலைவன். அதை பார்த்து அசந்து போன அந்த துரோணாச்சாரியார் அவனை வாழ்த்தி விட்டு சென்றார். தொடர்ந்து கட்டை விரல் இல்லை என்றாலும் மற்ற 4 விரலை கொண்டே தொடர்ந்து தன்னுடைய பயிற்சியை ஏகலைவன் செய்தாலும்
முன்பு போல் வில் வித்தையிலே அர்ஜுனனுக்கு சமமாக அவனால் சிறப்புடன் விளங்க முடியவில்லை. இது ஏகலைவனிடம் இருந்த ஏகலைவனுடைய கதை ஓரளவிற்கு துரோணாச்சாரியரையும் அர்ஜுனனையும் இஸ் நாட் புட்டிங் இட் இன் கரெக்ட் ரிஃப்ளெக்ஷன். மேபி we may have to think deeply regarding the inner meanings of that. இத்துடன் நம்ம அர்ஜுனன் துரோணாச்சாரியார் நிகழ்ச்சியை, குரு சீடன் நிகழ்ச்சியை, சிந்தனையை முடித்துக் கொண்டு வருகின்ற வாரங்களிலே இன்னும் எத்தனை விதமான குரு தர்ஷனைகள் கேட்கப்படுகின்றன, கொடுக்கப்படுகின்றன. குருவும் சீடனும் துரோணரும் துரோணாச்சாரியரும் அர்ஜுனனும் இருக்கின்ற அன்பை விட அல்லது அன்பை மாதிரி இன்னும் எத்தனை பேர் அப்படி ஒருவருக்கொருவர் பணிவுடனும் பண்புடனும் அன்புடனும் நேசித்து இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் ரொம்ப முக்கோணம் ரொம்ப வித்தியாசமா டீல் பண்ணிருந்தீங்க. சரியா காதுல விடல, மத்தவங்களுக்கு காதுல விழுதா? இல்ல, சரியா விடல சார். கொஞ்சம் வால்யூம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். சங்கர் நல்லா கேக்கல. இன்னும் கேக்கலையா? நீங்க பேசுறது கேக்கல. ஹை சவுண்டா இருக்கு, பட் ஆனா கிளாரிட்டி இல்ல. ஓ சரி சரி, ஓகே ஓகே. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சரி, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சரியாயிடும். will get adjusted. சரிண்ணா, இப்படியே பேசி முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த முக்கோணம். அதாவது அர்ஜுனன் துரோணாச்சாரியார் ஏகலைவன்ற அந்த முக்கோணம் ஒவ்வொருத்தரோட எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதாவது பணிவு, அர்ஜுனனோட பணிவு துரோணர் எந்த அளவுக்கு அவரு அந்த விரலை வென்று இருக்கிறது நான் நினைக்கிறேன். இந்த முக்கோணத்துல அந்த உங்க அன்பு விட்டு விட்டு வருது சார், முக்கோணத்துக்குள்ள நுழையல. Shankar, your voice is அம்பு போட்டுறேன். சரி, voice is breaking. It's not continuous. இப்ப பரவாயில்லையா? ஓரளவுக்கு கேக்குதா? இப்போ ட்ரை பண்ணுங்க. சாரி, நான் ஆக்சுவலா வண்டி நிறுத்திட்டேன். இப்போ நான் ஓட்டிட்டு பேசுனதுனால சரியா விடலன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. தேங்க்யூண்ணா. விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த அர்ஜுனன் துரோணாச்சாரியார் அதுக்கப்புறம் ஏகலைவன்ற அந்த முக்கோணத்துல துரோணருமே தோத்துட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. அர்ஜுன் ஏகலைவனுக்கு விரல் போயிடுச்சு. ஆனா துரோணருக்குமே ஏகலைவனோட விரல் கேட்டதுனால அவருடைய பெரிய அந்த ஒரு விஷயம் போயிடுது இல்லையா? ஆனா இது இரண்டையுமே நடக்க வச்சது அர்ஜுனனோட பணிவுன்னு நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. அர்ஜுனனோட பணிவு தான் துரோணரை ஏகலைவன்ட்டு அந்த விரலை கேட்க வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு முக்கோணம். ஓகே, வேற யாராவது கருத்து சொல்வதற்கு இந்த வரலாம்.
கோமதி இருக்காங்க, கணேஷ்ராம் இருக்காங்க. சார் நல்லா இருந்தது சார், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ம். நல்ல கருத்துக்கள் எல்லாமே மகாபாரதத்துல நடந்த ஈவென்ட் சார். ஆமா ஆமா. இன்னைக்கு ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு மகாபாரதத்துல. ஆமா ஆமா. அர்ஜுனன் இந்திரலோகத்துல நடந்த ஈவெண்ட் வந்து அதோட டிசைன் வந்து இந்த இதுக்காக, அந்த அஜ்ஞாதவாசத்துக்காக. ஆமா. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அந்த பெண்ணுருவம் பயன்படுது அவனுக்கு. ஆமா ஆமா. நல்ல எண்ணத்துல செய்யப்பட்ட செயலா இருந்ததுன்னா even if it is a setback, it will come as a boon to us. ஆமா. சொல்றேன்ல, ஏதோ வித்தியாசத்தால அப்படியே அது நல்லதா போயிட்டுதுன்னு சொல்றாங்கல்ல, எக்ஸாக்டா இந்த கேஸ் தான் அது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொந்தக்காரங்க, ஆசிரியர்கள், அது மாதிரி பெரியவர்கள் இவங்களெல்லாம் அந்த அர்ஜுனனுக்கு வந்து அந்த மனசுல அந்த இது இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு அந்த போர் கௌரவ இது சண்டையில கூட அவனால முடியல. பகவத்கீதையே அதனால தானே வந்தது. ஆமா. என்னால போர் பண்ண முடியாது, துரோணரோட என்னால பண்ண முடியாது, பீஷ்மரோட என்னால பண்ண முடியாது, ஆல் அதர் பீப்புள் ஆர் ஆல் மை ரிலேட்டிவ்ஸ், ஹவு கேன் ஐ கில் தம் அப்படின்னுட்டு அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணம் அது அர்ஜுனனுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு. ஆமா, இஸ் காட் பிட்வீன் வேரியஸ் கான்ட்ரடிக்டரி வேல்யூஸ். ஒரு பக்கம் சகோதரர்களுக்காக சண்டை போடணும் அப்படிங்கிறது, ஒரு பக்கம் திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட அவமானத்துக்கு நம்ம பழி வாங்கணும்னு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம எல்லாம் உறவும் நட்பும் இருக்கிறாங்களே அவங்க கூட சண்டை போடுவதா அப்படின்னு. difficult to live in the roles. அப்படி அர்ஜுனன் இருந்ததுனால பகவத்கீதை உருவாச்சு. ஆமா ஆமா. அது ஒரு ஸ்பெஷல் குரு, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட். அது கிருஷ்ணன் அர்ஜுனன்ங்கிறது. Is not exactly coming as a teacher student, because more as a friend. நரநாராயணர்னு நட்பாகிடுது. அதுல நட்பினுடைய உரிமை தான் அதுல அதிகமா இருக்கு. பார்த்தன் சாரதியா வராரு. ஆமா ஆமா. என்ன அரசன் குரு சீடங்கிற இடத்துல டெஃபினட்டா குரு வந்து there has to be in an elevated place. Even though Guru may be a humble person, but he is kept in a high pedestal by the student. இங்க அப்படி கிடையாது. அர்ஜுனன் முக்கால்வாசி கிருஷ்ணன் வேலை வாங்குறாரு. எனக்கு இது எடுத்து கொடு, அதை எடுத்து கொடுன்னு சொல்ற மாதிரிதான் கடைசி வரைக்கும் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப். அதனால அந்த ரிலேஷன் இல்ல அவங்களுக்கு. You are missing Sairam, because மகாபாரதம்னாலே நம்ம குரூப்ல அவர் தான் அத்தாரிட்டி. நீங்க லாஸ்ட் வீக்கே நீங்க சாய்ராம் சார் எதிர்பார்த்தீங்க சார் சம் மகாபாரதத்தை பத்தி. ஆமா, he is visiting some குருபீடம்ஸ். ஆமா, நம்ம லாஸ்ட் டைம் பரசுராமர் அவங்க அப்பா யாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அது ஆக்சுவலா ஜமதக்னி முனிவர். ஜமதக்னி அப்ப அந்நேரம் ஸ்ட்ரைக் ஆகல டக்குன்னு. லக்ஷ்மி கேட்டாங்க. அவர் சாய்ராம சார் இருந்தா டக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆமாமா, அவரு பெரிய அத்தாரிட்டி. Okay, with this we will conclude today's session. And தொடர்ந்து குரு சீடர் சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.